மாணவர்களே, நாம் இன்று சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சியை நாம் படிக்க போகிறோம். அதாவது சென்ற வகுப்பில் படித்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? எது படித்தோம்? புணர்ச்சி படித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? புணர்ச்சி என்றால் என்ன? இரண்டு சொற்களுக்கு இடையில் நிகழ்வது புணர்ச்சி. அதுக்கு பிறகு நம்ம என்ன படித்தோம்? எழுத்து வகையால் இது 4 வகைப்படும் படித்தோம். ஞாபகம் இருக்கிறதா? உயிரிரு, மெய்யிரு, உயிர் முதல், மெய் முதல் என படித்தோம். அதுக்கு பிறகு நம்ம என்ன படித்தோம்? புணர்ச்சியினுடைய 2 வகைகள், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதுக்கு எடுத்துக்காட்டு ஞாபகம் இருக்கிறதா? அதுக்கு அடுத்து உயிரீற்று புணர்ச்சி படித்தோம். அதில் உடம்படுமை படித்தோம். உயிரை ஈறாக உடைய சொற்களின் மின் உயிரை முதலாக உடைய சொற்கள் வந்து சேரும். அப்போது இந்த 2 சொற்களும் தனித்து நிற்கும். அந்த ஒன்று சேராத உயிரொலிகளை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கு ஒரு மெய் தோன்றும். உடம்படுமை ஞாபகம் இருக்கிறதா? இ ஐ வழி வந்தால் யவ்வும், ஏனைய உயிர்வரின் வவ்வும் ஏ வந்து இந்த 2மே சேரும். அதுக்கு அடுத்து நம்ம என்ன படித்தோம்? குற்றியலுகரம். குற்றியலுகரம் என்றால் என்ன? குற்றியலுகர புணர்ச்சி, குற்றியலுகரத்தினுடைய வகைகள் வரைக்கும் சென்ற வகுப்பில் படித்து முடித்தோம். இன்று நாம் அதனுடைய தொடர்ச்சியாக மெய் மயக்கம் என்ற பகுதியை படிக்க போகிறோம். மெய் எழுத்துக்கள் சில இடங்களில் மார்பை மயங்கி வரக்கூடிய பகுதி. அதாவது உங்கள் புத்தகத்தில் பக்கம் 170 எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கம் 170 கையில் பென்சிலை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முக்கியமான பகுதிகளை குறித்து கொள்ள வேண்டும். ஆகவே பக்கம் 170 எடுத்தீங்களா? மெய் மயக்கம் பாருங்க. புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் போது வறுமொழியில் கா சா தா வா வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். அதாவது நிலைமொழி வறுமொழியில் சேரும் பொழுது வறுமொழியில் இந்த எந்த எழுத்துக்கள் கா சா தா வா இந்த எழுத்துக்கள் வந்தால் அதே எழுத்து தோன்றும். இதை வலி மிகுதல், வலி மிகுதல்னா வல்லினம் மிகுதல் என்று பொருள் என்பர். இதை போன்று சில இடங்களில் மெல்லினமும் மிகுதல் உண்டு. அதாவது வல்லெழுத்துக்கள் மிகுவது போன்று மெல்லெழுத்துக்களும் மிகும். அதுதான் அதன் பொருள். குறிப்பாக ங, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துக்களும் இவ்வாறு மிகும். அதை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்காங்க. ஒன்று, யகர ஈற்று சொற்களின் மின் மெல்லினம் மிகும். யா வைத்து வரக்கூடிய சொற்களின் மின் மெல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு மெய் கூட்டல் மயக்கம், மெய் மயக்கம். மெய் கூட்டல் ஞானம், மெய் ஞானம். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. அதாவது யா என்று சொல்லக்கூடிய சொற்களின் மின் மெல்லின எழுத்துக்கள் வந்தால் அதே மெல்லின எழுத்தினை செய்யும் மிகுந்து வரும். 2வது, வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யா ரா ழா முன்னர் மெல்லினம் மிகும். வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் யா ரா ழா முன்னர் மெல்லினம் மிகும். வேய் கூட்டல் குழல், வேங்குழல். கூர் கூட்டல் சிறை, கூர்சிறை. பால் கூட்டல் கிணறு, பால் கிணறு. புரிந்ததா? அடுத்து சுவை பெயர்ல ஒன்று கொடுத்துருக்காங்க. புள்ளி என்னும் சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். புள்ளி என்று சொல்லக்கூடிய சுவை பெயர்கள் உங்களுக்கு தெரியும். 6 சுவைகள் உண்டு. அதில் புளிப்பு. அந்த சுவை பெயர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி வல்லினம் மட்டுமில்ல மெல்லினமும் அந்த இடத்தில் மிகுந்து வரும். புளி கூட்டல் கறி, புளிங்கறி. புளி கூட்டல் சோறு, புளிச்சோறு. அடுத்ததாக உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். அதாவது நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்திருந்து வரமொழி முதலில் மரப்பெயர்கள் வந்தால் அந்த இடத்திலேயும் மெல்லினம் மிகும். அதாவது மா கூட்டல் பழம், மாம்பழம். விழ கூட்டல் காய், விளங்காய். கடைசியாக பூ கூட்டல் பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூ கூட்டல் கொடி, பூங்கொடி. பூ கூட்டல் சோலை, பூஞ்சோலை. பூ கூட்டல் தொட்டி, பூந்தொட்டி. அடுத்து பகுதி பயிற்சியல் பகுதிக்கு வருவோம். அதாவது கற்பவை கற்றவன். இது ரொம்ப ஈஸியான பகுதி. இது உங்களுக்கே புரிந்து பொருத்தலாம். அதாவது இயல், புதிது, ஆணி, வரம். அதுக்கு அடுத்து ஆப்போசிட்ல உயிர் முதல் உயிரீறு, உயிர் முதல் மெய்யீறு, மெய் முதல் மெய்யீறு, மெய் முதல் உயிரீறு கொடுத்துருக்காங்க. நான் சரியான விடையை கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். இயல் அதற்குரிய விடை உயிர் முதல் மெய்யீறு. உயிர் முதல் மெய்யீறு. புதிது, புதிது அதுக்கான விடை மெய் முதல் உயிரீறு. புதிது மெய் முதல் உயிரீறு.
3 ஆணி ஆணி அதுக்கு உயிர் முதல் உயிரீறு உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய் முதல் மெய்யீறு மெய் முதல் மெய்யீறு. அடுத்து பக்கம் 171 புணர்ச்சிகளை முதல் ஈற்று சொல் வகையால் பொருத்துக. அதாவது சொற்களை கொடுத்துருக்காங்க, அதை பொருத்தணும். செல்வி கூட்டல் ஆடினாள், பாலை கூட்டல் திணை, கோல் கூட்டல் ஆட்டம், மண் கூட்டல் செறிந்தது. அதுக்கு சரியான விடை கூறுகிறேன். செல்வி கூட்டல் ஆடினாள் சரியான விடை. உயிரீறு கூட்டல் உயிர் முதல் சரியான விடை. உயிரீறு கூட்டல் உயிர் முதல். பாலை கூட்டல் திணை பாலை கூட்டல் திணை சரியான விடை. உயிரீறு கூட்டல் மெய் முதல் உயிரீறு கூட்டல் மெய் முதல். 3 கோல் கூட்டல் ஆட்டம் கோல் கூட்டல் ஆட்டம். மெய்யீறு கூட்டல் உயிர் முதல் மெய்யீறு கூட்டல் உயிர் முதல். மண் கூட்டல் சரிந்தது மெய்யீறு கூட்டல் மெய் முதல். மார்க் பண்ணுனீங்களா? அதுக்கு அடுத்து சேர்த்து எழுதுக. தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு அந்த இடத்துல மெய்யெழுத்து எதுவுமே வராது. தமிழ் கூட்டல் பேசு தமிழ் பேசு. ரெண்டாவது பாருங்க நெடில் ஆ தமிழ் கூட்டல் பேச்சு அதுல இப்பு வரும். தமிழ் கூட்டல் பேச்சு இப்பு வரும். தமிழ் கூட்டல் பேசு அதுல இப்பு வராது. 3 கை கூட்டல் கள் கைகள் கை கூட்டல் கள் கைகள். பூ கூட்டல் கள் பூக்கள் பூ கூட்டல் கள் பூக்கள். மார்க் பண்ணினீங்களா? அதுக்கு அடுத்து பொருத்தமான உடம்படு மெய்யுடன் இணைக்க. இது ரொம்ப ஈஸியானது. பூ கூட்டல் இனம் பூவினம் கூட்டல் இனம் பூவினம். இசை கூட்டல் இனிக்கிறது இசை இனிக்கிறது இசை கூட்டல் இனிக்கிறது இசை இனிக்கிறது. திரு கூட்டல் அருட்பா திருவருட்பா திரு கூட்டல் அருட்பா திரு அருட்பா. சே கூட்டல் அடி சேவடி சேயடி சேவடி சேயடி. மார்க் பண்ணினீங்களா? அடுத்து சிந்தனை கிளர் வினாக்கள். குற்றிய லுகரம் முற்றிய லுகரம் இவற்றின் வேறுபாட்டை எழுதுக. குற்றிய லுகரம் முற்றிய லுகரம். குற்றிய லுகரம் வல்லின் இதை எழுத்துக்கள் இதெல்லாம் கு சு டு து குரு. அதாவது கசட தவிர ஆகிய 6 வல்லின் எழுத்துக்கள் மேலும் உகரம் ஏறி வரக்கூடியது. இதற்கு ஒவ்வொரு எடுத்துக்காட்டு எழுத வேண்டும். அதற்கான விடை எங்கே இருக்கிறது என்றால் 170வது பக்கத்தில் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? அதுக்கு அடுத்து முற்றுலுகரம் முற்றிய லுகரம் அதற்கான விடை இதெல்லாம் இந்த கசட தவிர என்று சொல்லக்கூடிய 6 வல்லெழுத்துக்களையும் தவிர பிற எல்லா மெய் எழுத்துக்களும் எதுல தான் சேரும்? முற்றிய லுகரத்தில் சேரும். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எழுத வேண்டும். அடுத்து புணர்ச்சி இலக்கணம் என்பது உரைநடை எழுதுவதற்கு உதவும். இக்கூற்றை ஆராய்க. இது கொஞ்சம் பெரிய வினா. இது நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கோனாரில் பக்கம் 238 இருக்கு, அதில் பார்த்து படிக்கலாம். அதுக்கு அடுத்த பகுதி பாருங்க. கீழ்காணும் பத்தியில் உள்ள சொற்களை சேர்த்து எழுதுக. அதாவது ஒரு சில இடங்கள்ல கூட்டல் 2 சேர்த்து எழுத மாதிரி கொடுத்துருக்கோம். அங்கே நம்ம அதை என்ன செய்யணும்? சேர்த்து எழுதி சரியாக வாசிக்கணும். மார்க் பண்ணிக்கோங்க. தமிழின் தொன்மை கூட்டல் ஆன தொன்மையான மேலே எழுதிக்கோங்க. தமிழின் தொன்மை கூட்டலான தொன்மையான இலக்கண நூல் கூட்டல் ஆகிய நூலாகிய. அடுத்து தொல்காப்பியம் கூட்டல் இல் தொல்காப்பியத்தில் அதை சேர்த்து எழுதி வாசிக்கணும். தொல்காப்பியத்தில் சிற்பம் கூட்டல் கலை சிற்பக்கலை சிற்பம் கூட்டல் கலை சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. போரில் விழுப்புண் பட்டு இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும். ஆ கூட்டல் கல்லில் அக்கல்லில் ஆ கூட்டல் கல்லில் அக்கல்லில் அவ்வீரரின் உருவம் பொறிக்கப்படும். தமிழக கூட்டல் சிற்ப கூட்டல் கலையன் தமிழக இச்சிற்ப இக்கலையின் தமிழக சிற்பக்கலையின் தோற்றத்திற்கு சான்றாக இதனை கூட்டல் கொள்ளலாம் இதனை கொள்ளலாம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு கூட்டல் சிலை கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றுள்ளது. மாளிகைகளில் பல சுதை கூட்டல் சிற்பங்கள் சுதை சிற்பங்கள் இருந்ததை மணிமேகலை மூலம் அறிய கூட்டல் முடிகிறது அறிய முடிகிறது.
அடுத்த பகுதி பட காட்சிகளிலிருந்து இரு சொல் தொடர்களை அமைத்து அவற்றின் புணர்ச்சி வகையினை கண்டறிக. அதாவது அழகிய ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்திலிருந்து ஒரு இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம 2 தொடர் எழுதி அது என்ன புணர்ச்சின்னு மார்க் பண்ணணும். பாருங்க, மரக்கிளை அது வந்து விகார புணர்ச்சி, 3 பெண்கள் இயல்பு புணர்ச்சி. கீழே எழுதிக்கோங்க. காளை கூட்டல் மாடுகள், காளை மாடுகள் அது வந்து இயல்பு புணர்ச்சி. குடம் கூட்டல் ஏந்தி, குடம் ஏந்தி விகார புணர்ச்சி. திரும்ப கூறுகிறேன், காளை கூட்டல் மாடுகள், காளை மாடுகள் இயல்பு புணர்ச்சி. குடம் கூட்டல் ஏந்தி, குடம் ஏந்தி இது வந்து விகார புணர்ச்சி. அதுக்கு அடுத்ததாக பக்கம் 173 திருப்பிக் கொள்ளுங்கள். பக்கம் 173 திருப்பினீங்களா? அதில் உங்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது. அதாவது சிறு வினாவில் கடைசி கொஸ்டினை பாருங்கள். கைப்பிடி கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி விதிகளையும் கண்டுபிடித்து எழுதுக. அதாவது கைப்பிடி அப்படின்னா கையை பிடித்துக்கொள், இயல்பு புணர்ச்சி. கைப்பிடி, கைப்பிடின்னா அந்த அளவை குறைக்கக்கூடியது, அது வந்து விகார புணர்ச்சி. கைப்பிடினா நம்ம குழந்தைகளெல்லாம் போகும்போது கையை பிடிச்சிட்டு வாமான்னு சொல்லுவாங்கல்ல, அதான் கையை பிடித்துக்கொள் இயல்பு புணர்ச்சி. கைப்பிடினா கைப்பிடி ஒரு அளவை சொல்லக்கூடியது, அளவைக்குரியது விகார புணர்ச்சி. அதுக்கு அடுத்ததாக பயிற்சியல் பகுதியில் வருவோம். மொழியை ஆழ்வோம் பகுதியில் மொழி பெயர்க்கன் ஒரு பகுதி இருக்குது. முக்கியமான பகுதி. எந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் இந்த பகுதியை, அந்த மொழி பெயர்க்க பகுதி உங்களுக்கு இருக்கும். 2 மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும். பாருங்கள், ஆன்சரை எழுதிக்கோங்க. ஸ்ட்ரென்தன் த பாடி, ஸ்ட்ரென்தன் பாடி உடலை உறுதி செய், உடலை உறுதி செய். லவ் யுவர் ஃபுட், லவ் யுவர் ஃபுட் உணவை விரும்பு, உணவை விரும்பு. திங்கிங் இஸ் கிரேட், திங்கிங் இஸ் கிரேட் நல்லதே நினை, நல்லதே நினை. வால்க் லைக் எ புல், வால்க் லைக் எ புல் காளை போல் நட, காளையை போல் நட. யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த், ஒற்றுமையே உயர்வு, யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் ஒற்றுமையே உயர்வு. practice what you have learned, கற்றதை பழகிக்கொள், கற்றதை பழகிக்கொள். மொழி பெயர்க்க மீண்டும் கூறுகிறேன். strengthen the body உடலை உறுதி செய். love your food உணவை விரும்பு. thinking is great நல்லதே நினை. walk like a bull காளை போல் நட. union is strength ஒற்றுமையே உயர்வு. practice what you have learned கற்றதை பழகிக்கொள். அடுத்ததாக மரபு தொடர்களை கொண்டு தொடர் அமைக்க ஒரு சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. மரபு தொடர்கள் நீங்கள் முன்னாடி ஒரு வகுப்பில் படிச்சிருப்பீங்க, 3வது நினைக்கிறேன். அந்த மேடு பள்ளம் அப்படியெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் இருக்கிறதா? அதே மாதிரி உள்ளதான். அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. 1 எட்டாக்கனி, உடம்பு பிடி, கிணற்று தவளை, ஆகாய தாமரை, எடுப்பார் கைப்பிள்ளை, மேலத்தாளத்துடன். முதல்ல உள்ளதுக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க விளக்கி. எட்டாக்கனி முயன்றால் எந்த செயலும் வெற்றி என்பது எட்டாக்கனி இல்லை. எட்டாக்கனின்னா நம்மளால் முடியாது அப்படின்னு இல்லை, நம்ம முயற்சி செய்தால் எந்த செயலும் வெற்றி பெறலாம், அதுதான் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது உடம்பு பிடி, அதாவது சுக்ரீவனை வாலி உடம்பு பிடி பிடித்து அடித்து துன்புறுத்தினான். சுக்ரீவனை, அதாவது ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம் தான் சுக்ரீவன். சுக்ரீவன் வந்து வாலியை வந்து என்ன உடம்பு பிடினா, அது அந்த உடம்புன்னு ஒரு விலங்கு கொண்டு அதோட பிடி வந்து நல்லா பலமாக பிடித்து கொள்ளக்கூடியது. அந்த பிடியை வந்து என்ன செய்ய விடாது, அதாவது உடம்பு பிடி பிடித்து அடித்து துன்புறுத்தினான். உடம்புப்பிடி. கிணற்று தவளை, பலர் எவ்வளோ படித்திருந்தாலும் சில விஷயங்களில் கிணற்று தவளையாகவே இருப்பது அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாகவே உள்ளது. அதாவது சிலர் நிறைய படித்த ஒன்றும் அறியாமல் இருக்குது, அதுக்கு தான் கூறியிருக்காங்க. எவ்வளவு படித்திருந்தாலும் சில விஷயங்களில் கிணற்று தவளையாக இருப்பது அவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையாகவே உள்ளது. கிணற்று தவளை போல எதுவும் தெரியாமல் இருக்காதே, கிணற்று தவளை போல் எதுவும் தெரியாமல் இருக்காதே.
அடுத்தது ஆகாய தாமரை. ஆகாய தாமரை அப்படி என்றால் இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்றை கூறுவது. குதிரைக்கு கொம்பு உள்ளது என்பதும் ஆகாய தாமரையை கண்டு மகிழ்ந்தேன் என்பதும் ஒன்று. குதிரைக்கு கொம்பு உள்ளது என்பதும் ஆகாய தாமரையை கண்டு மகிழ்ந்தேன் என்பதும் ஒன்று. சரியா? அடுத்து எடுப்பார் கைப்பிள்ளை. அதாவது எடுப்பார்னா நம்ம என்ன சொன்னாலும் அதே மாதிரி தலையாட்டிகிட்டே இருக்கக்கூடியது. எதனையும் சிந்தித்து சரியாக முடிவு செய்யாமல் பலர் கூறுவதை கேட்டு நடப்பவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படுவார். எதனையும் சிந்தித்து சரியாக முடிவு செய்யாமல், அதாவது எதையும் யோசிக்க மாட்டாங்க, அடுத்தவங்க சொல்லக்கூடியதை அப்படியே கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இதனையும் சிந்தித்து சரியாக முடிவு செய்யாமல் பலர் கூறுவதை கேட்டு நடப்பவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக செயல்படுவார். அடுத்து கடைசியாக மேள தாளத்துடன். எங்கள் ஊருக்கு வந்த பெரியவரை நாங்கள் மேள தாளத்துடன் வரவேற்று மகிழ்ந்தோம். எங்கள் ஊருக்கு வந்த பெரியவரை நாங்கள் மேள தாளத்துடன் வரவேற்று மகிழ்ந்தோம். மார்க் பண்ணினீங்களா? அடுத்ததாக பக்கம் 174. பக்கம் 174 திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது பத்தியில் இடம்பெற்றுள்ள இயல்பு புணர்ச்சிகளையும் விகார புணர்ச்சிகளையும் எடுத்து எழுதுக. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இயல்பு புணர்ச்சி சொற்கள் யாது, விகார புணர்ச்சி சொற்கள் யாது அப்படின்ட்டு கண்டுபிடித்து தனித்தனியாக எழுத வேண்டும். பாருங்க, காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் சுற்றுச்சுவர் முழுவதும் சிற்பங்களின் கலைக்கூடமாக திகழ்கிறது. அதே போன்று காஞ்சி வைகுந்த பெருமாள் கோவிலிலும் பல்லவர் கால சிற்பங்கள் மிகுதியாக உள்ளன. இங்கு தெய்வ சிற்பங்கள் மட்டுமல்லாது பிற சிற்பங்களும் கோவில் உட்புற சுவரில் செதுக்கப்பட்டு உள்ளன. பல்லவர் கால குடைவர கோவில்களின் நுழைவு வாயிலின் இரு புறங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டு உள்ளன. இதில் ஏதாவது உங்களுக்கு இயல்பு புணர்ச்சி, அது விகார புணர்ச்சி என்பது உங்களால் கண்டுபிடிக்க முடிகிறதா? சரி, மார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். இயல்பு புணர்ச்சி சொற்கள் கூறுகிறேன். பல்லவர் கூட்டல் காலம் பல்லவர் காலம், பல்லவர் கூட்டல் காலம் பல்லவர் காலம். குடை கூட்டல் வரை குடைவரை, குடை கூட்டல் வரை குடைவரை. நுழைவு கூட்டல் வாயில் நுழைவு வாயில், நுழைவு கூட்டல் வாயில் நுழைவு வாயில். நிற்பது கூட்டல் போன்று நிற்பது போன்று. அதாவது 4 இயல்பு புணர்ச்சி சொற்கள் இருக்கிறது. பல்லவர் கூட்டல் காலம் பல்லவர் காலம், குடை கூட்டல் வரை குடைவரை, நுழைவு கூட்டல் வாயில் நுழைவு வாயில், நிற்பது கூட்டல் போன்று நிற்பது போன்று. அடுத்து விகார புணர்ச்சி சொற்கள். விகார புணர்ச்சி சொற்கள் சுற்று கூட்டல் சுவர் சுற்று சுவர், சுற்று கூட்டல் சுவர் சுற்று சுவர். கலை கூட்டல் கூடம் கலைக்கூடம், ஈக்குவர் கலை கூட்டல் கூடம் கலைக்கூடம். தெய்வ கூட்டல் சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள், தெய்வ கூட்டல் சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள். மட்டும் கூட்டல் அல்லாது மட்டும் அல்லாது, மட்டும் கூட்டல் அல்லாது மட்டும் அல்லாது. உள் கூட்டல் புறம் உட்புறம். புரிந்ததா? அதாவது விகார புணர்ச்சி சொற்கள் சுற்று கூட்டல் சுவர் சுற்று சுவர், கலை கூட்டல் கூடம் கலைக்கூடம், தெய்வ கூட்டல் சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள், மட்டும் கூட்டல் அல்லாது மட்டும் அல்லாது, உள் கூட்டல் புறம் உட்புறம். புரிந்து கொண்டீர்களா? அதுக்கு அடுத்த பகுதிக்கு போகலாம். முக்கியமான பகுதி, பரீட்சைகள் பகுதி கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டும். அங்கிருந்தால் உங்களுக்கு வினாக்கள் அதிகம் கேட்கப்படும். மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதியும் இந்த பயிற்சியல் பகுதியும் கூட, அதையும் மறந்து விடாதீர்கள். அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஒரு சில தொடரில் பிழைகள் இருக்கிறது, அதை நீக்கி எழுதணும். எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்திருக்கிறார்கள். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் இல்லை, கூரை வேந்தனர். கீழே இருக்கு பார்த்தீங்களா? இல்லத்தின் அருகே கூரை வேந்தனர். அதுக்கு அடுத்து 2 கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள். பானை செய்ய மாட்டாங்க, வனைவாங்க. ஆகவே கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். செய்ய அல்ல, வனைய கற்றுக்கொண்டாள். அதுக்கு அடுத்து நேற்று தென்றல் காற்று அடித்தது. நேற்று தென்றல் காற்று அடித்தது. அதாவது நேற்று
தென்றல் காற்று அடித்ததல்ல வீசியது, அடித்ததல்ல வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார், நார் எடுத்தார் அல்ல நார் உரித்தார், நார் உரித்தார். அணில் பழம் சாப்பிட்டது, அணில் சாப்பிடவில்லை அது குறித்தது, அணில் பழம் குறித்தது. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா, எடுத்து வா அல்ல பறித்து வா. மீண்டும் சரியான விடையை மட்டும் வாசிக்கிறேன். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள், கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். நேற்று தென்றல் காற்று வீசியது, நேற்று தென்றல் காற்று வீசியது. தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார், தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார். அணில் பழம் பொறித்தது, அணில் பழம் பொறித்தது. கொடியில் உள்ள மலரை பறித்து வா, கொடியில் உள்ள மலரை பறித்து வா. சரியா? அடுத்த பகுதி கவிதை. அதாவது ஒரு சில தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. மூட நம்பிக்கை, புவியை போற்று, அன்பின் வழி. மூட நம்பிக்கைக்கு ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. பூனை குறுக்கே போனதற்கு கவலைப்படுகிறாயோ, அந்த பூனைக்கு என்ன ஆனதோ. அதாவது பொதுவாக கவிதை எழுதும்போது குறைந்தது ஒரு 5 வரிகள்லேருந்து 8 வரி வரைக்கும் எழுத வேண்டும். நீங்களாகவே முயற்சி செய்து இந்த கவிதை பகுதியை எழுதி பழகி படித்து கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி ரொம்ப ஈஸியான பகுதி. மொழியோடு விளையாடுக. விடையை தமிழ் எண்களில் எழுதுக. அதாவது தமிழ் எண்கள் இதுவரைக்கும் நம்பர்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் தமிழ் எண்கள்லாம் எழுதணும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வித்தியாசம் அதில் கேட்டிருக்காங்க. 18 கீழ்கணக்கு நூல்கள். 18 கீழ்கணக்குனா 18 நூல்கள். அப்போ நீங்கள் எழுதும்போது 18 என்று எழுதி அதற்குரிய தமிழ் எண்ணை எழுத வேண்டும். புரிந்ததா? 18 கீழ்கணக்கு நூல்கள்னா 18, அதற்கு 18க்குரிய 18 எழுதி அதற்கு பிறகு தான் நீங்கள் என்ன எழுத வேண்டும்? தமிழெண் எழுத வேண்டும். திருக்குறளின் அதிகாரங்கள். திருக்குறளில் எத்தனை அதிகாரங்கள் உண்டு? 133 அதிகாரங்கள். அப்போ 133 1 3 3 எழுதி அதன் தமிழெண்கள். சிற்றிலக்கியங்கள் 96, சிற்றிலக்கியங்கள் 96 9 6 9 6 எழுதி அதற்குரிய தமிழெண் எழுத வேண்டும். அடுத்து சைவ திருமறைகள் 12, சைவ திருமறைகள் தானே 12 12 எழுதி அதற்குரிய தமிழெண்கள். நாயன்மார்கள், நாயன்மார்கள் 63 பேர். அந்த 63 எழுதி நீங்கள் என்ன எழுத வேண்டும்? இந்த தமிழன். அதுக்கு அடுத்து ஆழ்வார்கள் 12, ஆழ்வார்கள் 12, அந்த 12 எழுதி அதற்குரிய தமிழெண்ணை எழுத வேண்டும். அதுக்கு அடுத்து பகுதி போகலாம். பக்கம் 175, 175. இது வந்து ஒரு புதிர். இது நீங்களாகவே கண்டுபிடிக்க வேண்டும். சரியா? கொஞ்சம் யோசிக்கும் போது இதற்குரிய விடையை உங்களுக்கே கிடைக்கும். நான் வாசிக்கிறேன், ஆனால் விடையை நீங்கள் தான் கண்டுபிடித்து எழுத வேண்டும். எண்ணும் எழுத்தும் கண். இந்த தொடரை ஒருவர் 1 2 3 4 1 5 6 7 4 8 2 என்று குறிப்பிடுகிறார். இதே முறையை பின்பற்றி கீழ்காணும் சொற்களை எப்படி குறிப்பிடுவார்? இது உங்களுக்கு புரிந்ததா? அதாவது ஏ என்ற எழுத்துக்கு 1 கொடுக்க வேண்டும் நம்பர். இன் அதுக்கு வந்து 2, நூக்கு வந்து 3, இம் 4, திரும்பவும் ஏக்கு நம்பர் வந்து 1, ழுக்கு வந்து 5, அடுத்து இத்துக்கு 6, தூக்கு 7, இம்முக்கு 4, காக்கி 8, இன்னுக்கு 2. புரிந்ததா? அப்படி எழுத வேண்டும். நம்பர்ஸை முதல்ல இந்த எண்ணும் எழுத்தும் இந்த சொற்களுக்கு முதல்ல நம்பர்ஸை கொடுக்கணும், எண்களை கொடுக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சொற்கள் கொடுத்துருக்காங்க. எழுது, கண்ணும், கழுத்து, கத்து. இந்த சொற்களுக்கு என்ன எண்கள் வரும் என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது எழுது, ஏக்கு எந்த எழுத்து வரும், எந்த நம்பர் வரும்? 1 வரும். ழுக்கு எத்தனை வருது? 5, தூக்கு அது வருது 7. அப்போ எழுதுக்கு வந்து 1 5 7 வரும். இதே மாதிரி மீதி உள்ளதை நீங்கள் வந்து முயற்சி செய்து எழுத வேண்டும். எளிமையான பகுதி. உங்கள் அறிவுத்திறனை பயன்படுத்துங்கள். அடுத்து 2, என் வகுப்பில் படிக்கும் அனைவரும் புதிய புத்தகம் வைத்திருந்தனர். ராமனும் புதிய புத்தகம் வைத்திருந்தான். எனவே ராமன் என் வகுப்பு மாணவன். இக்கூற்று உண்மை பொய் உறுதியாக கூற முடியாது. ஒரு வகுப்புல எல்லாரும் புதிய புத்தகம் வச்சிருந்தாங்க. ராமனும் புதிய புத்தகம் வச்சிருந்தான். ஆனா
ராமன் என் வகுப்பு மாணவன் இக்கூற்று உறுதியாக கூற முடியுமா? உண்மையா பொய்யா? இது உங்களுடைய கருத்து என்ன? நீங்களே அதை யோசித்து பாருங்கள். சில நேரங்கள் நம்ம என்ன செய்யலாம், உண்மை என்று கூறலாம், அடுத்து பொய்யா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உறுதியாக கூறணும். இது உறுதியாக நாம் கூற முடியாது, நம்முடைய சாய்ஸை நம்ம எழுதலாம். அடுத்து அகராதியில் காண்க. அகராதியில் காண்க. அது பாருங்க, அகராதினா பொருள் எழுத. ஏங்கல். ஏங்கல்னா கவலைப்படல், அழுகை, மயிலின் குரல். 3 பொருள் இருக்கிறது. ஏதேனும் ஒன்றை நீங்கள் எழுதினால் போதும். புரிஞ்சுங்களா? கவலைப்படல், அழுகை, மயிலின் குரல். கிடுகு. கிடுகு என்றால் கேடகம், தட்டி, சட்டப்பலகை. கிடுகு என்றால் கேடகம், தட்டி, சட்டப்பலகை. பான்மை. மன்னிக்கவும், தாமம். தாமம் என்றால் மாலை, கயிறு, நகரம், மலை. மணிமேகலை பாடத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க தாமம். தாமம் என்றால் மாலை, கயிறு, நகரம், மலை. அதுக்கு அடுத்து பான்மை. பான்மை என்றால் குணம், தன்மை, ஊழ், சிறப்பு. குணம், தன்மை, ஊழ், சிறப்பு. பொறி. பொறி என்றால் புள்ளி, கோடு, முத்திரை, தழும்பு. புள்ளி, கோடு, முத்திரை, தழும்பு. மீண்டும் கூறுகிறேன். ஏங்கல் என்ற கவலைப்படல், அழுகை, மயிலின் குரல். கிடுகு, கேடகம், தட்டி, சட்டப்பலகை. தாமம், மாலை, கயிறு, நகரம், மலை. பான்மை, குணம், தன்மை, ஊழ், சிறப்பு. பொறி, புள்ளி, கோடு, முத்திரை, தழும்பு. மார்க் பண்ணினீங்களா? அடுத்து பாருங்க, உவமை தொடர்களை உருவக தொடர்களாக மாற்றுக. அதாவது ஒரு தொடரில் உவமை தொடர்கள் இருக்கு, அதை நம்ம எப்படி மாற்றணும்னா உருவக தொடர்களாக மாற்ற வேண்டும். பாருங்க, அது குறித்து கொள்ளுங்கள். மலர் விழி வீணை வாசித்தால் கேட்டவர் வெள்ளம் போன்ற இன்பத்தில் நீந்தினர். விடை கூறுகிறேன். அதாவது மலர் விழி இல்லைன்னா விழி மலர் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். விழிமலர் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். மார்க் பண்ணினீங்களா? வெள்ளம் போன்ற இல்லை, இன்ப வெள்ளத்தில். அடுத்து 2, குழலியின் இசையை சுவைத்தவர் கடல் போன்ற கவலையிலிருந்து நீங்கினர். விடையை கூறுகிறேன். குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர். குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர். 3, தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். தேன் போன்ற மொழியை பவளவாய் திறந்து படித்தாள். பவளவாய் திறந்து மொழி தேனை படித்தாள். பவளவாய் திறந்து மொழி தேனை படித்தாள். 4, முத்து நகை தன் வில் போன்ற புருவத்தில் மை தீட்டினாள். முத்து நகை தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். முத்து நகை தன் புருவ வில்லில் மை தீட்டினாள். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். விழிமலர் வீணை வாசித்தால் கேட்டவர் இன்ப வெள்ளத்தில் நீந்தினர். 2, குழலியின் இசையை சுவைத்தவர் கவலை கடலில் இருந்து நீங்கினர். பவளவாய் திறந்து மொழி தேனை படித்தாள். அதுக்கடுத்து முத்து நகை தன் புருவவில் மை தீட்டினாள். மார்க் பண்ணினீங்களா? அடுத்து பாருங்க, காட்சியை கண்டு கவனுற எழுத. அதாவது எப்போவுமே உங்களுடைய 100 மதிப்பெண்கள் வினாக்களில் இந்த படத்தை கொடுத்து அதிலிருந்து ஒரு வினா கேட்பது கட்டாயமாக கேட்பாங்க. அதாவது ஒரு சிற்பி ஒரு கல்லை என்ன செய்கிறார், சிறுக்கிறார். இதை உங்களுடைய காட்சிக்கு பார்வைக்கு எப்படி இருக்கிறது அதை கவிதை வடிவில் குறைந்தது 5லிருந்து 8 வரிகளுக்கு மிகாமல் நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். கடைசி பகுதியாக கலை சொல் அறிவோம் பகுதி. கலை சொல் முக்கியமான பகுதி. அதாவது குடைவரை கோவில், கேவ் டெம்பிள். குடைவரை கோவில், கேவ் டெம்பிள். கருவூலம், ட்ரெஷரி. இந்த வேர்டு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். கருவூலம், ட்ரெஷரி. மதிப்புறு முனைவர், ஹானரரி டாக்டரேட். மதிப்புறு முனைவர், ஹானரரி டாக்டரேட். மெல்லிசை, மிலடி. மெல்லிசை, மிலடி. ஆவண குறும்படம், டாக்குமெண்ட், ஷார்ட் பிலிம். ஆவண குறும்படம், டாக்குமெண்ட், ஷார்ட் பிலிம். புணர்ச்சி,
காம்பினேஷன், உணர்ச்சி காம்பினேஷன். சரிங்களா? இதோட இந்த பாடப்பகுதி முடிந்தது. தயவு செய்து இதில் இருக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே மிக மிக முக்கியமான பகுதிகள். எதையுமே நீங்கள் படிக்க வேண்டாம் என்று விட்டுவிடாமல் எல்லா பகுதிகளையும் தயவு செய்து என்ன செய்யுங்கள், படித்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் பார்ப்போம்.